ஓய்வு நாள் நல்ல நாள் மகிமையின் கன நாள். ஓய்வு நாள் நல்ல நாள் மகிமையின் கன நாள். மகிமையாகவே எப்போதும் இருக்கும். மகிமையாகவே எப்போதும் இருக்கும். மகிழ் மனம் மகிழ்ச்சியின் நாளிலே. மகிழ் மனம் மகிழ்ச்சியின் நாளிலே. மகிழ்ந்து களி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம். மகிழ்ந்து களி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம். மகிழ் மனம் மகிழ்ச்சியின் நாளிலே. மகிழ்ந்து களி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம். மகிழ்ந்து களி கூர்ந்து ஆலயம் செல்லுவோம். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான திருச்சபை மக்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. மீண்டும் கர்த்தருடைய நாளிலே கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் இந்த இடத்துல கூடி வருவதற்கு ஆண்டவர் கிருபை செய்ததற்காக நாம் ஆண்டவரை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். இந்த நாளிலும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட தலைப்பு அருளப்பட்டது. கிராண்டட், கிராண்டட், அருளப்பட்டது அல்லது கொடுக்கப்பட்டது என்று நாம் சொல்லலாம். இன்றைக்கு ஏதாவது ஒரு விண்ணப்பங்களை யாரிடத்தையாவது நம்ம சொல்கிறோம். அரசாங்க சார்பில் இருக்கலாம். ஏதோ ஒரு மனுக்களை கொடுக்கும்போது அந்த மனு ஒன்று கிராண்ட் ஆகும் அல்லது ரிஜெக்ட் ஆகும். ஒன்று அது நமக்கு கேட்ட காரியங்கள் கொடுக்கப்படும் அல்லது மறுக்கப்படும். அதுதான் கிராண்டட் என்று அர்த்தம். ஏதோ ஒரு காரியத்தை நம்ம ரிக்வெஸ்ட் பண்ணும்போது, அப்பீல் பண்ணும்போது, அந்த காரியம் நமக்கு கொடுக்கப்படும் போது நமக்கு கிராண்ட் ஆகுது, மறுக்கும் படும்போது ரிஜெக்ட் ஆகிறது. இந்த காலவேளையில் ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற ஒரு வார்த்தை கிராண்டட். மறுக்கப்படல, கொடுக்கப்படுகிறது. நாம் வாசிக்க கேட்ட அந்த வேத பாடத்தின் அடிப்படையில் தான் இந்த வசனத்தை இந்த தலைப்போடு கூட இணைத்து நாம் தியானிக்க போகிறோம். இங்கே ஒரு மனிதன் ஆண்டவரிடத்திலே ஒன்றை கேட்கிறான். அவன் கேட்டது அவனுக்கு அப்படியே கொடுக்கப்படுகிறது, ஒன்றும் குறையாமல். யார் அந்த மனிதன்? என்ன கேட்டான்? அவனுக்கு கொடுக்கப்பட்ட காரியம் என்ன என்பதை தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். 1 Chronicles chapter 4 verse 9 and 10 வாசிக்க கேட்போம். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். இந்த மாதத்தின் முதல் நாளிலே இந்த வசனத்தை கொண்டுதான் வாக்குத்தத்த செய்தியை கொடுத்தேன்.
எத்தனை பேர் உண்மையாய் பார்த்தீர்கள் என்பது ஆண்டவருக்கும் உங்களுக்கும் தான் தெரியும். இருப்பினும் அதே வாக்குத்தத்த வசனத்தை தான் இன்றைக்கு நான் பகிர்ந்து கொள்கிறேன். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அப்படியே அவனுக்கு கொடுக்கிறார். எஸ், கொஞ்சம் கூட whatever he requested, whatever he asked to the Lord, God is granted to him. அப்படியே நிறைவேற்றி கொடுக்கிறார். அவன் யாரிடத்தில் கேட்டான்? கேட்டது யார்? யாபேஸ். யாரிடத்தில் கேட்டான்? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்திலே. He asked to the God of Israel. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அவன் கேட்கிறான். யாபேஸ் என்றால் என்ன அர்த்தம் என்பதையும் இந்த பகுதி நமக்கு எடுத்துரைக்கிறது. என்ன சொல்லுகிறது பாருங்கள். அவன் தாய் நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டான். I give birth to him in pain, in sorrow. துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி. இன்னைக்கு யோசித்து பாருங்க, பெற்றோர் பிள்ளைகள் பிறப்பதை சந்தோஷமாக எடுத்துக்கொள்வார்களா அல்லது துக்கமாக எடுத்துக்கொள்வார்களா? ஒருவேளை தெரியல. சிலர் சந்தோஷமாக எடுத்துக்கொள்ளலாம், துக்கத்தோடு எடுத்துக்கொள்கிறவங்களும் சிலர் இருப்பாங்களோ என்னமோ தெரியல. வேதம் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுக்குது. வேதம் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுக்குது. பொதுவாக குழந்தைகள் பிறப்பது, நியூ அரைவல், ஆல்வேஸ் ஹாப்பி இன் த ஃபேமிலி. குடும்பத்திற்கு புதிதாக ஒருவர் பிறக்கும் போது அந்த குடும்பத்திற்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனால் இங்கே வேதமே நமக்கு சொல்லுது, அந்த பிறப்பு அங்கே ஒரு துக்கத்தை உண்டாக்குகிறது. வேதத்திலே அப்படி இருக்கிறதுனால ஒருவேளை உலகத்திலும் அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கலாம். இட் மைட் பி, who knows. I bore him with pain. I bore him in sorrow. அவனை துக்கத்தோடு பெற்றேன், வேதனையோடு பெற்றேன். யார? யாபேஸ். அவன் தாய் கொடுக்கிற ஸ்டேட்மெண்ட். ஏன்னா அவளுக்கு தான் தெரியும். She was carried 10 months. 10 மாதங்கள் சுமந்து குழந்தையை பெற்கும்போது அவள் நான் இவனை துக்கத்தோடு பெற்றேன். அப்படி என்றால் யாபேஸ் என்பதற்கு என்ன அர்த்தம்? அவனுடைய பெயர் துக்கம் என்று தான் அர்த்தம். எத்தனை பேர் யாபேஸ்னு பெயர் வச்சிருக்காங்களோ புரிந்து கொள்ள வேண்டும். யாபேஸ்னா துக்கம். யாபேஸ் என்றால் என்ன அர்த்தம்? வேதனை, துக்கம், வேதனை. இன்னும் ஒரு பதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, சாரோ மேக்கர். வேதனையை உண்டு பண்ணுபவன். Who is Jabez? He is the sorrow maker. அப்படின்னா என்ன? சிலரை சொல்லுவாங்க, பிரச்சனைகளை உண்டாக்குறவனே இவன் தான்ப்பா. He is the trouble maker. பிரச்சனைகளை உண்டாக்குறவனே இவன் தான். He is the problematic person. Yes, the same thing. Similarly, Jabez was a sorrow maker. யாபேஸ் பிரச்சனைகளை உருவாக்குபவன். ஏனென்றால் அவன் வரும்போதே பிரச்சனை தான், உலகத்திலே வரும்போதே பிரச்சனை தான். அதனால்தான் அவன் தாய் சொல்லுகிறார், துக்கத்தோடு இவனை பெற்றேன் என்று சொல்லி யாபேஸ் என்று பெயரிட்டான். சூழ்நிலை யோசித்து பாருங்க. இவன் பிறக்கும்போது யாராவதுக்கு சந்தோஷம் இருந்திருக்குமா? மகிழ்ச்சி இருந்திருக்கும்? இல்லை, ஒருத்தருக்கும் சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை, துக்கம் துக்கம் துக்கம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிறக்கிற ஒரு மனிதன் அவன் சூழ்நிலையை புரிந்து கொண்டான். ஆனால் இதில் இருந்து நான் தலை தூக்க வேண்டுமானால், if I want to lift up from this situation, there is only one way. Except this way I cannot raise myself. ஒரே வழிதான் உண்டு. அந்த வழி இல்லாமல் நான் மேலே வர முடியாது அப்படிங்கிறத அவன் என்ன செய்தான்? புரிஞ்சு கொண்டான். அதனால தான் எங்கே போகணுமா அங்கே கரெக்டாக போனான்.
இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்துல கரெக்டா போனா. அவரிடத்துல கரெக்டா போய் அவன் கேட்டான். என்ன பாருங்க, 4 காரியத்தை ஆண்டவர்கிட்ட சொல்றான். 4 காரியத்தை அவன் சொல்றான். நான் துக்கம்தான், என் பேரு சாரோ மேக்கர் தான், என்னை எல்லாரும் வெறுக்கலாம் ஒருக்கலாம், ஆனா நீர் என்னை ஆசீர்வதியும். யூ bless me o Lord. அதுதான் அவனுடைய முதல் காரியம். சங்கீதம் 115:12 சொல்லுகிறது, கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறார், தம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். என்னாகமத்தின் புஸ்தகம் 24:1 சொல்லுகிறது, அவர் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. The Lord bless the people of Israel. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி என்றால் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். அவனுக்கு தெரியும் எந்த மனுஷனுடைய ஆசீர்வாதமும் நிலைத்திருக்காது, எந்த மனுஷனுடைய ஆசீர்வாதமும் எனக்கு பலிதமாகாது. It not to be granted, but if the Lord will bless me, that will come upon my life 100%. Hallelujah. அவர் என்னை ஆசீர்வதித்தார், அது 100% எனக்கு வரும். அதை அவன் புரிந்து கொண்டான். அதனால தான் சொன்னா, நீர் என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே. முதலாவது அதான் கேட்டான், நீர் என்னை ஆசீர்வதியும். ஆண்டவர் பார்த்தார், இவனை எல்லாரும் வெறுக்கிறாங்க, எல்லாரும் துக்கம் துக்கம்னு சொல்றாங்க, ஆனா சரியா என்கிட்ட வந்துட்டான். எந்த விமர்சனம் பண்ணல, ஏன் என்ன பத்திங்கன்னு கேட்கல, ஏன் நான் இந்த உலகத்துல வந்தேன்னு கேட்கல, எதுக்காக கடவுள் என்னை படைச்சார்னு கேட்கலங்க. He never asked any question, but he knows the route how to go up. அதுதான் ரைட். Hallelujah. அவன் முறுமுறுக்கல. He did not speak anything wrongly. அதுதான் விசேஷித்தமானது. இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா உங்களுடைய வாய் எப்படி இருக்கும், உங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கும்? ஜஸ்ட் யூ திங்க் செல். யாபேசுடைய இடத்துல உங்களை வச்சு பாருங்க. How it will be, how is your reaction going to be? நீங்க எப்படி இருப்பீங்க, உங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும்? யாபேசுடைய ஸ்டேஜில் வச்சு பாருங்க. கேட்பீங்க, எல்லாரும் இருக்கிறதுக்கு ஏன் நீங்க என்ன பெத்தீங்க கேட்கலாம். உங்க எதுக்கு இந்த உலகத்தில் கடவுளை என்னைய கொண்டு வந்தீங்க, எதுக்கு 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 ஒரே கலைபரமாக இருக்கும். ஒண்ணுமே யோசிக்கல. கரெக்டா அவன் சரியான வழியை தேர்ந்தெடுத்தான். இவர் தானையா என்ன ஆசீர்வதிக்க முடியும். Without him nobody will bless me. Hallelujah. He alone will bless me because he has the sovereign authority. He is the maker of heaven and earth. நீர் என்னை ஆசீர்வதியும் என்று கேட்டான். நீங்க என்ன ஆசீர்வதிக்கலனா ஒன்றுமே இல்லப்பா, என்னை ஆசீர்வதியும். அந்த ஆசீர்வாதத்தின் ஒரு ஸ்டெப்பு தான் பாருங்கள். 9ஆம் வசனத்தின் முதல் பகுதி சொல்லுகிறது, யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? நல்லா கரங்களை தட்டுங்க. தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். This is the starting of the blessings, the origin, the very beginning of the blessing he has received. அதுதான் ஆரம்ப ஆசீர்வாதம். என்ன ஆரம்ப ஆசீர்வாதம்? என்னை ஆசீர்வதின்னு கேட்டான். அங்க ஒரு ஆசீர்வாதம், சகோதரர்களை பார்க்கிலும் கனம் பெற்றவனாக இருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கும் போது ஏதோ அடைத்து வைக்கிறது போல உன்னை ஆசீர்வதிக்க மாட்டார். மற்றவர்கள் பார்க்கும்படியாக, தெரியும்படியாக, it can be seen obviously. Hallelujah, hallelujah. அப்படிதான் உன்னை கொண்டு போவார். அவருடைய ஆசீர்வாதம் அப்படிதான் இருக்கும். ஆபிரகாமை ஆசீர்வதித்தது
ஏதோ ஒரு பெட்டிக்கிலே மூடி வைத்துக் கொண்டு ஆசீர்வாதத்தை அவனுக்கு கொடுத்தார். இல்லை, சொன்னார்கள், நீர் சீமான், எங்கள் மத்தியிலே நீர் பிரபு, மகா பிரபு. எஸ், அதுதான் ஆசீர்வாதம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, யாபேஸ் முதலாவது ஆசீர்வதிக்கப்படுகிறான் பாருங்கள். ஆண்டவர் அவனுடைய ஜெபத்தை கேட்டு முதல் வார்த்தைக்கே granted. First prayer request was granted. முதல்ல granted ஆயிட்டு. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இரண்டாவது என்ன சொல்லுகிறான் பாருங்கள், என் எல்லையை பெரிதாக்கும். Extend my boundary. Extend my boundary. This is not enough. Extend my boundary. Let others will see I am your son, I am your child. மற்றவன் பார்க்கட்ட நான் உங்க பிள்ளைங்கிறத எனக்கு காட்டுங்க. என் எல்லையை விரிவாக்கும். என்னென்ன எல்லாம் விரிவாக்குமோ அதெல்லாம். எல்லையை விரிவாக்குன்னு நினச்சோன்னே நம்ம உடனே நிலம் புலம் சொத்து இப்படி போயிடுவோம். ரைட்டு, அது இருக்கட்டும். ஆமாம், அது ஒரு எல்லை. ஆனால் அதுதான் எல்லைன்னு நினச்சிட்டு நிறைய பேர் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அதுதான் எல்லைன்னு நினச்சிட்டு இருக்குது. நிறைய சொத்து சுகம் எல்லாம், வீடு ஆஸ்தி, இதுதான் என்னுடைய எல்லை. அப்படி கிடையாது. எல்லையை விரிவாக்கும் என்று சொல்லும்போது அத்தனையும் அதில் அடங்கியிருக்கிறது. நம்முடைய சொத்துக்களாக இருக்கலாம், நம்முடைய கல்வியாக இருக்கலாம், நம்முடைய குடும்பத்தின் சூழலாக இருக்கலாம், அல்லது நம்முடைய வேலை செய்கிற காரியங்கள் இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், எல்லாத்திலையும் அதில் பங்கெடுக்கிறது. என் எல்லையை விரிவாக்கும் ஆண்டவரே, எல்லையை விரிவாக்கும். அப்பொழுதுதான் தெரியும் நான் துக்கமா அல்லது சந்தோஷமா. Then only people will understand I am sorrow maker or joy maker. அப்பொழுதுதான் தெரியும் என் எல்லையை விரிவாக்கும். அவன் ஜெபம் பண்றான், எல்லா எல்லையையும் நீ விரிவாக்கும். ஆண்டவர் பார்த்தாரு, சரி இவனுக்கு என்ன எதுவுமே இல்லாமல் இருக்கிறான், இவன் துக்கம் துக்கம்னு எல்லாம் சொன்னிருந்தனா இவனுக்கு என்ன இருந்திருக்கும்? அப்போ யோசித்து பாருங்க. he had nothing. எதுவுமே இருந்திருக்காது. ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலை தான். ஆண்டவர் அவன் எல்லையை விரிவாக்கி சகலத்திலும் அவனுடைய ஆஸ்தியா இருக்கலாம், அவனுடைய குடும்பமா இருக்கலாம், எல்லாத்தையும் விரிவாக்கலாம். ஏன்னா இந்த மனுஷனுடைய பேர் வேற எங்கேயுமே வரல. இந்த 2 வசனத்தில் வருது, இன்னொரு வசனத்தை நான் அடுத்தப்ப நான் சொல்ல போறேன். அவ்வளவுதான், 3 வசனங்கள் தான் இந்த மனிதனுடைய பெயர் வருகிறது. ஆனால் அவன் எவ்வளவு பிரபலமாக பேசப்படக்கூடியவன். அது மட்டுமல்ல, நம் வாழ்க்கைக்கு எவ்வளவு மிக எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய மகன். அதை தான் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். எல்லையை பெரிதாக்கும் அவன் ஜெபித்தான். அப்ப எல்லை பெரிதாகும் போது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்கிறது பாருங்கள். அதே 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 நாளாகமம் 2 கடைசி வசனம். யாபேசில் குடியிருந்த கணக்கரின் வம்சங்கள் திராத்தியரும் சீமாத்தியரும் சுக்காத்தியருமே. ரேகாப் வீட்டாரின் தகப்பனாகிய அம்மாத்தின் சந்ததியாரான கேனியர் இவர்களை. ஹல்லேலூயா. எல்லையை விரிவாக்கும். இங்கே எல்லை விரிவாயிட்டு. 1 நாளாகமம் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 55வது வசனத்தை நீங்க வாசிக்க கேட்டோம். அப்போ எல்லையே விரிவாயிட்டு. என்ன விரிவாச்சு? இவன் பேர்ல ஒரு பட்டணமே உருவாயிட்டு. ஹல்லேலூயா. The city of Jabez. இதுதாங்க ஆண்டவர் செய்கிற காரியம். The city of Jabez. யாபேசில் குடியிருந்த அப்படின்னா என்ன அர்த்தம்? யாபேசுக்குள்ள போய் குடியிருக்க முடியாது. ஹல்லேலூயா. He is the human being. ஆனா the name of the city is Jabez. ஹல்லேலூயா. அந்த பட்டணத்துக்கு பேர் என்ன பேரு? யாபேஸ்னு பேரிட்டாங்க. ஹல்லேலூயா. அந்த பட்டணத்துல எத்தனை பேர் இருக்கிறாங்க குடியிருந்த கணக்கரில்? தமிழ்ல அப்படி போட்டிருக்க கணக்கர். ஆனா ஆங்கில வேதாந்தத்தில் அருமையா போட்டிருக்குது, the families of scribes. வேத பாரகருடைய குடும்பங்கள்.
ஸ்கிரைப்ஸ் வேதபாரகர்கள் யார்? வேதத்தை ஆராயிறவர்கள். வேதத்தை இருக்குது. அதுதான் அந்த கணக்கர்னி மொழிபெயர்ப்புல இப்படி போட்டிருக்குது. The family of scribes. வேதபாரகர்கள் முக்கியமானவர்கள். வேதபாரகர்கள், எஸ்ரா ஒரு வேதபாரகன். வேதபாரகர்கள் முக்கியமானவர்கள். அந்த முக்கியமான குரூப் எங்க தங்கி இருக்கிறாங்க? The city of Jabesல தங்கி இருக்கிறாங்க. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. யாபேஸ்ல குடியிருக்கிறது சும்மா தோளாந்துருத்தி போய் உட்கார்ந்து அங்க குடியிருக்கல. The scribes were living in the city of Jabes. அதுதான் அந்த சொல்லி இருக்கிறது எந்தெந்த கிளைன் அங்க இருந்தாங்கன்ட்டு. இதுதான் எல்லையை விரிவாக்குறது. ஆண்டவர் அவன் ஜெபத்தை அப்படியே கேட்டு extended his territory. அவனுடைய எல்லை என்ன செய்து? விரிவாக்கப்பட்டது. ஒரு பட்டணமே உருவாகிட்டு. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ரெண்டாவது ரிக்வெஸ்ட் கிராண்டட். ரெண்டாவதும் கிராண்டட். எஸ், எல்லாம் விரிவாக்கியாச்சு. மூணாவது என்ன சொல்றான் பாருங்க, உமது கரம் என்னோடு இருக்கணும். அவ்வளவுதான். இந்த சொத்து என்னோடு கூட இருக்கணும். இந்த பொருளாதாரம் என்னோடு கூட இருக்கணும். இது என்னோடு இருக்கணும். அப்படியே வரணும், என் கூட வந்துட்டே இருக்கட்டும். நெவர் நெவர். அதை கேட்கல. அது வேஸ்ட்னு அவனுக்கு தெரியும். எல்லையை விரிவாக்குன்னு சொன்னது எதுக்காக சொன்னா, அது பேக்ரவுண்ட்லாம் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வித் எ ரைட் இன்டர்பிரிட்டேஷன். டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் வித் ராங் இன்டர்பிரிட்டேஷன். Studying the word of God is study in a right sense. That is very important. அதான் முக்கியம். அப்போ இவன் இங்க ஜெபம் பண்றான். அவனுடைய வேண்டுதல், அவனுடைய விண்ணப்பம், உமது கரம் என்னோடு கூட இருக்கட்டும். Let your hand be with me in every time. ஆண்டவருடைய கரம் என் கூட இருக்கட்டும். உங்க கரம் என் கூட இருக்கட்டும். இதை தான் எஸ்ராவும் ஜெபத்தில் சொன்னா. ஏன்னா ஏன் எஸ்ரா அந்த காரியத்தை சொன்னானி இதை கம்பேர் பண்ணும்போது தான் புரியுது. அந்த எஸ்ரா கூட இந்த யாபேஸ் பட்டணத்தில் தான் குடியிருந்திருப்பான். ஹல்லேலூயா. Because he was the scribe. அவன் ஒரு வேதபாரகன். அப்போ இந்த யாபேஸ் வேண்டிக் கொண்டது அந்த வேதபாரனுக்கு தெரிஞ்சிருக்கும். ஹல்லேலூயா. அந்த பட்டணத்தில். அதனால தான் யாபேஸ் என்ன ஜெபித்தானோ அதை தான் எஸ்ரா ஜெபம். உமது கரம் என் கூட இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். என்ன இல்லாட்டாலும் பரவாயில்ல, உங்க கரம் என் கூட வரட்டும். ஹல்லேலூயா. உங்க கரம் என் கூட இருக்கட்டும். அது இருந்தா போதும், எல்லாமே இருக்கும். ஹல்லேலூயா. அது இருந்தா போதும், எல்லாமே இருக்கும். ஹல்லேலூயா. உமது கரம் என்னோடு கூட இருக்கட்டும். கர்த்தருடைய கரம் எஸ்ராவை விட்டு விலகி போனது நீ எங்கேயாவது நம்ம வாசிக்க முடியுதா? வசனமே இந்த 3 இடத்துல தான் வருது. வேற எங்கேயாவது வருதான்னு வேணா தேடி பார்த்து நீங்க கொண்டு வாங்க, பரிசு கொடுக்கலாம். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, உமது கரம் என்னோடு கூட இருக்கட்டும். ஆண்டவருடைய கரம் எஸ்ராவோடு கூட இருந்தது. அதேதான் யாபேஸோடு கூட இருந்தது. ஹல்லேலூயா. யாபேஸ் கர்த்தருடைய கரத்தை அவன் உறுதியாக இருந்தான். ஏன்னா மனுஷனை நம்பி பிரயோஜனம் கிடையாது. நாசியில சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேல் பட்டுதலா இருப்பது. எந்த மனுஷனையும் நம்பி பிரயோஜனம் இல்லையா. அவன் இன்னைக்கு இருப்பான், நாளைக்கு போயிட்டு. ஆனா கர்த்தருடைய கரமாட்டை என் கூட இருக்கும்போது எனக்கு பயமே இல்லை. கர்த்தர் கரம் என் மேல கடுகளவு பயம் இல்லைங்க. ஆமா, ஆண்டவருடைய கரம் என் கூட இருக்கும்போது எனக்கு பயம் இல்லை, எனக்கு கலக்கம் இல்லை. ஏன்னா he will take care of my life. Hallelujah. He will take care of my life. அவருடைய கரம் மாத்திரம் என் கூட இருந்தா போதும்.
தேங்க்யூ ஜீசஸ். தெரிஞ்ச பாட்டு தான், நல்ல சந்தோஷமா கையை தட்டி பாடலாமா? கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் குறையில்லங்க. கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் குறையில்லங்க. பாடுங்க பாப்போம் சத்தமா. எல்லாரும் சேர்ந்து கர்த்தர் கரம் என் மேலங்க, கடுகளவும் கடுகளவும். எத்தனை பேர் சொல்ல முடியும்? அப்ப நீங்க மட்டும் அந்த 2 லைனை பாடுங்க பாப்போம். கர்த்தர் கரம் ஆமென். ஆமென். அவருடைய கரம் நம்ம கூட இருக்கணும். எஸ்ராவுடைய 3வது விண்ணப்பம் கிராண்டட். யாபேசுடைய 3வது விண்ணப்பம் கிராண்டட். எஸ்ராக்கும் கிராண்டட் தான், யாபேஸ்க்கும் கிராண்டட் தான். ஏன்னா யாபேசுடைய பட்டணத்தில் எஸ்ரா குடியிருந்திருக்கான். இது 2க்கும் ஒரு இன்டர்லிங்க் இருக்கிறது. இன்டர்லிங்க், இணைப்பு இருக்கிறது. 1வது விண்ணப்பம் அங்கே கிராண்டட், 2வது விண்ணப்பமும் கிராண்டட். யாபேசுடைய 3வது விண்ணப்பமும் கிராண்டட். 4வதாக ஒரு காரியத்தை அங்கே ஜெபிக்கிறான். ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தரலும். தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தரலும். Protect me from all the evil. என்ன தீங்குக்கென்று விலக்கி காத்துக்கொள்ளுங்கப்பா. Don't allow any evil will touch me. எந்த தீங்கும் என்னை தொடாதபடிக்கு நீ அனுமதிக்காதே ஆண்டவரே, நீங்க அனுமதிக்காதையோ. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றான். தீங்கு என்னை துக்கப்படுத்தாது. தீங்கு என்று சொல்லும்போது, ஈவில் என்று சொல்லும்போது அது நன்மையான காரியங்கள் அல்ல. அது உபத்திரவத்தின் காரியங்கள், அது வேதனையின் காரியங்கள், அது கஷ்டத்தின் காரியங்கள், அது கண்ணீரின் காரியங்களா இருக்கலாம். ஏதோ ஒன்று இருக்கலாம். அது வியாதியா இருக்கலாம், உபத்திரவங்களா இருக்கலாம், வறுமையா இருக்கலாம், இல்லாமையே இருக்கலாம், ஒன்றுமில்லாமல் உள்ள சூழ்நிலைகளாக இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, தீங்கு என்னை துக்கப்படுத்தக்கூடாதப்பா. ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், தீங்கு என்னை துக்கப்படுத்தக்கூடாது. ஆண்டவர்கிட்ட அப்படியே அந்த ஜெபத்தை கேட்கு சொல்ற போது ஆண்டவர் கேட்கிறாரு, என்னுடைய மகன், என்னுடைய மகள் அருமையாக கேட்கிற இந்த காரியத்தை நான் செய்யாம எப்படி இருக்க முடியும்? ஆசீர்வதின்னு கேட்டா ஆசீர்வச்சேன், எல்லையை பெரிதாக்குன்னு சொன்னா எல்லையை பெரிதாக்குனேன், கரம் கூட இருக்கட்டுன்னு சொன்னா என் கரத்தை அவன் மேல வச்சேன். இப்போ அவன் கேட்கிறது சரிதானே? கத்தர் ஆசீர்வதித்தவன் மேல, கத்தர் எல்லையை பெரிதாக்கணும் மேல தீங்குக்கு மேல தீங்கு வந்தா மற்றவங்க என்ன நினைப்பாங்க? அப்ப சரிதான், இவன் துக்கம்தான், கரெக்டா தானே இருக்குன்னு நினைப்பாங்க. அதனால சரியா கேட்கிறான். கடைசி ரிக்வெஸ்ட, எந்த தீங்கு என்னை தொடக்கூடாது. அப்பதான் மற்றவங்களுக்கு தெரியும் நான் வித்தியாசமானவன் என்று. ஹல்லேலூயா. எந்த தீங்குமே மேல வரக்கூடாது. அப்பதான் உங்களுக்கு தெரியும் நான் வித்தியாசமானவன் என்று. அதுதான் அவன் கேட்டான். தீங்கு என்னை துக்கப்படுத்தாது. வியாதிகள், இழப்புகள், நஷ்டங்கள், தோல்விகள், ஏமாற்றங்கள், இதெல்லாம் தீங்கான காரியங்கள் தான். இவைகள் எனக்கு வேண்டாம் சுவாமி, என்னை விட்டு தூரப்படுத்தும்.
அவைகள் என்னை தொடாதபடி என்னை காத்துக்கொள்ளும் கேட்டான். அவன் பிறக்கும்போது தான் துக்கம், அதற்கு பிறகு அவன் துக்கம் இல்லை. ஹல்லேலூயா! அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக மாறிவிட்டான். ஹல்லேலூயா! அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக மாறிவிட்டான். காரணம் என்ன தெரியுமா? கடைசி வார்த்தை தான் அதற்கு அடையாளமாகவும் அதற்கு ஆதாரமாகவும் இருக்கிறது. கடைசி வார்த்தை தான். என்ன வார்த்தை? அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். Whatever he asked, whatever he requested, God granted. அதுதான் அதனுடைய எவிடன்ஸ், ஸ்ட்ராங் எவிடன்ஸ். ஆதாரம் என்ன? அதுதான் அவன் வேண்டிக் கொண்டதை ஆண்டவர் அப்படியே அருளுகிறார். அப்ப அவர் அருளும் போது அங்க துக்கம் இருந்திருக்குமா? அங்க தீங்கு வந்திருக்குமா? ஆண்டவருடைய கரம் அவனை விட்டு விலகி இருக்குமா? இல்ல. அப்படியே அவன் ஜெபத்திற்கு பதிலை கொடுக்கிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உங்களை யோசித்து பாருங்க. கிராண்டடா, ரிஜெக்டடா? ஜஸ்ட் யூ திங்க் யுவர் செல்ஃப். It is absolutely depends upon you and God's relationship. That's all. உனக்கும் ஆண்டவருக்குள்ள தொடர்பு தான். இதுக்கு no middleman. No one can enter in. Nothing. The relationship was Jabez and God was so excellent. It was amazing. So the Lord blessed him in a marvelous and wonderful way. He was honored by all his siblings. Before, above all, the Lord lifted him up. யாபேசுக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு அற்புதமாக ஆச்சரியமாக இருந்ததனால் அவனுடைய சகோதரர்கள் எல்லாரை பார்க்கிலும் கர்த்தர் என்ன செய்றார்? ஆனால் உயர்த்தினார். இன்னைக்கு உனக்கு கிராண்டட் ஆகணும்னா there is no recommendation. Sometimes ஏதாவது ஒன்று சிபாரிசு வேணும், கிராண்ட் ஆகணும் அப்படின்னா ரெக்கமெண்டேஷன்லாம் போகும். அது உலக பிரகாரமா ரெக்கமெண்டேஷன், உலக பிரகாரமா ரெக்கமெண்டேஷன், கொஞ்சம் சிபாரிசு, ரைட்டு. ஹியர் நோ ரெக்கமெண்டேஷன் அட் ஆல். நோ நீட் எனி ரெக்கமெண்டேஷன். இட்ஸ் அப்சல்யூட்லி பிட்வீன் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் யூ அண்ட் காட். உனக்கும் ஆண்டவருக்குள்ள தொடர்பு தான், உறவு தான், நெருக்கம்தான். எப்படி இருக்கு இன்னைக்கு யோசித்து பாரு. வாழ்க்கையில் ரிஜெக்டட் கிராண்டடாக மாறணும்னா ஒரே ஒரு காரியம்தான். தேவனுக்கும் உனக்கும் உள்ள உறவு சரியா இருக்குதா? தேவனுக்கும் உள்ள உறவு உனக்கும் உள்ள உறவு சரியா இருக்குமானா நீ எல்லாத்துலேயும் சரியா இருப்பா. எல்லாத்துலேயும் தேவனுக்குரிய காரியங்கள் அனைத்திலும் நீ சரியா இருப்பா. தேவனுக்குரிய காரியங்கள் எல்லாத்திலும் நீ சரியில்லாமல் இருப்பாயானால் உனக்கும் தேவனுக்குள்ள உறவு சரியில்லைன்னு அர்த்தம். அப்போ உனக்கு கிராண்டட் ஆகுமா ரிஜெக்டட் ஆகுமான்னு அவருக்கு தான் தெரியும். அவருக்கு தான் தெரியும். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, யாபேசுக்கு இறைவனுக்கு உள்ள உறவு சரியாக இருந்தது. அவன் பார்த்தான், இந்த மனிதர்கள் எல்லாம் இப்படிதான், இவர்கள் எல்லாம் இப்படிதான் இருப்பார்கள், இதை நம்பி பிரயோஜனம் இல்லை. சரியா தேவனை பிடிச்சிட்டான். அவனுக்கும் தேவனுக்குள்ள உறவு சரியாக இருந்தது. அந்த உறவுலே மேலே எழும்பினான், உயர்ந்த இடத்துல வைக்கப்பட்டான். அவன் வேண்டிக் கொண்டது தேவன் அப்படியே அருளினார். அவனுடைய சகோதரர்கள் எல்லாரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவனுடைய பெயரிலே ஒரு பெரிய பட்டணம் இருந்தது. அந்த பட்டணத்தில் யாரோ ஒருவர் குடியிருக்கவில்லை, வேதத்தை ஆராய்கிறவர்கள் அந்த பட்டணத்திலே குடியிருந்தார்கள். எவ்வளோ பெரிய பாக்கியம், எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். நீயும் இந்த உலகத்திற்கு ஆசீர்வாதமானவனாக மாற வேண்டுமா? அநேகருக்கு நீ ஆசீர்வாதமாக இருக்கணுமா? யாபேசை போல உன் பின்னணி எதுவாக இருக்கலாம், நீ எப்படிப்பட்டவனாக இன்னைக்கு வரையும் இருந்திருக்கலாம், நோ மேட்டர். இனி எப்படி மாறப்போகிறாய்? அதை தான் ஆண்டவர் இன்னைக்கு எதிர்பார்க்கிறார். இதுவரை நீ எப்படியோ இருந்திருக்கலாம். யாபேசை போல ஒரு சாரோ மேக்கராக, ட்ரபுள் மேக்கராக, அல்லது எதுவுமே இல்லாத ஒரு மனிதனாக நீ இருந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த வேளையில் யாபேஸ் செய்ததை போல தேவனோடு கூட நெருங்கி வா.
தேவனோடு கூட நல்ல உறவு வைத்துக்கொள், அவர்தான் என்று பிடி. அப்பொழுது யாபேசுக்கு அருளப்பட்ட காரியங்கள், கொடுக்கப்பட்ட காரியங்கள் கர்த்தர் உனக்கும் கொடுப்பார். அந்த பாக்கியம் வேணும்னா நீயும் ஆண்டவரும் எப்படி இருக்கிறீர்களோ, இருவருக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்துதான் இருக்கிறது. அந்த உறவை எப்படி என்பதை இன்றைக்கு உன்னையே நீ ஆராய்ந்து கொள்ள, அலசி பார்க்க, நல்ல தீர்மானங்களை எடுக்க, முடிவெடுக்க ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். Will you do it? Shall we all stand? Thank you, Jesus. எல்லாரும் எழுந்துட்டு இருப்போம். Thank you, Jesus. Yes, Jesus. ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். அவருடைய வார்த்தையை கொண்டு பேசினார். உனக்கு ஆண்டவருக்குள்ள தொடர்பு எப்படி இருக்கிறது? நீ மனுஷனை ஏமாத்தலாம், அப்படி இப்படிமா நீ. You never cheat God. Your hypocrisy is very obvious to seen in the sight of God. உன்னுடைய மாய்மாலம் ஆண்டவருடைய பார்வையிலே அழகாக தோன்றும். நீ ஏமாற்ற முடியாது. மனிதர்களை ஏமாத்திட்டு போயிடலாம், ஆனா நீ கடவுளை ஏமாற்ற முடியாது. உன்னுடைய ஒரிஜினாலிட்டி ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் தெரியும். யாபேஸ் அவனுடைய ஒரிஜினாலிட்டி என்னன்னு அவன் பிறக்கும் போது இருந்த தன்மையை உணர்ந்து கொண்டான். ஆண்டவர்கிட்ட வந்தாயா, அவரை பிடிச்சான், தன் பிரச்சனையை சொன்னான். அதுதான் அந்த 4 விண்ணப்பத்தை அப்படியே வச்சான். ஒவ்வொன்றா ஆண்டவர் கிராண்ட் பண்ணாரு. ஆசீர்வதிக்கப்பட்டவனாக மாறிவிட்டான். இன்னைக்கு நீயும் அதே போல ஆசீர்வதிக்கப்பட்டவனாக மாறனா, யாபேஸ் செய்ததை நீ செய். தேவனோடு நெருங்க, அவரோடு நல்ல உறவு வைத்துக்கொள். உனக்கும் ஆண்டவருக்கும் நல்ல உறவு இருக்குமானால் தேவனுக்குரிய காரியங்கள் சகலத்திலும் நீ சரியாக இருப்பாய், சரியாக இருப்பாய். இன்னைக்கு ஒப்பு கொடுப்பியா? என் ஆன்மாவும் என் சரீரமும் என் ஆண்டவருக்கு தான் சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறா. Thank you, Jesus. எனக்குள்ள நீங்க தான் வாழ்கிறீங்கப்பா. ஒப்பு கொடுப்பியா? அர்ப்பணிப்பியா? Thank you, Jesus. Thank you, Jesus. எத்தனை பேர் உண்மையா இந்த பிரார்த்தனையில் நீங்க ஜெபிக்கிறீங்களோ, உங்க வாழ்க்கையில ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் கொடுப்பார். ஒரு சுபிட்சத்தை, ஒரு மேன்மையை நிச்சயமாக கொடுப்பார். உட வெட்கமடைய விடவே மாட்டார், விடவே மாட்டார். Thank you, Jesus. ஜெபத்தோடு பாடுவோமா? என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். இயேசு தேவா அர்ப்பணித்தே என்னையே நான் அர்ப்பணித்தேன். இயேசு தேவா எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம்.
எல்லாரும் அர்ப்பணிப்போம். ஏற்றுக்கொள்ளும் கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக் கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளும் சொல்லுவீங்களா? உண்மையா சொல்லுவீங்களா? வாசம் பண்ணுங்க அப்பா. ஏற்றுக்கொள்ளுங்க. ஏற்றுக்கொள்ளும் ஏந்திக் கொள்ளும் என் இதயம் வாசம் செய்யும். அன்புள்ள இயேசு சுவாமி, எத்தனை பேர் இந்த பிரார்த்தனையில என்னோடு கூட இணைந்து, ஆண்டவரே என்னை ஏற்றுக்கொள்ளுங்க அப்பா, என் உள்ளத்துல வாங்க, என்னோடு வாழுங்கப்பா, நானும் நீங்களும் நெருங்கிய நண்பர்களாக இன்று முதல் ஆகிவிடுவோம் என்று எத்தனை பேர் உண்மையா இந்த பிரார்த்தனையை செய்கிறார்களோ அவர்களோடு கூட நீர் வாசம் பண்ணுங்க அப்பா. அவர்களோடு கூட நீங்க இடைப்படுங்க அப்பா. யாபேசை போல தேவனோடு நான் நெருங்கிய ஒரு உறவு இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு அந்த கிருபையை கொடுத்து, யாபேஸ் வேண்டிக் கொண்டதை எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுத்த தேவன் எத்தனை பேருமோடு கூட நெருங்கி ஜீவிக்கிறார்களோ அவர்கள் வேண்டிக் கொள்கிற காரியத்தை நீர் அவர்களுக்கு நிறைவேற்றி கொடுக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன் அப்பா. அந்த பாக்கியத்தை கட்டளையிடுங்க. பலவிதமான பிரச்சனைகளினாலே உழன்று தவிக்கிற ஆண்டவரே, வியாதினாலே பாதிக்கப்பட்ட பல கஷ்டங்களினாலே உழண்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த பிரார்த்தனையில யார் யார் எங்கிருந்து ஜெபித்துக் கொண்டு இருந்தாலும் அவர்கள் ஜெபத்தை நீர் கேட்டு நீர் அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வீராக, ஒரு அதிசயத்தை செய்வீராக ராஜா. உம்முடைய வல்லமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உம்முடைய ஜீவன் கடந்து வருவதாக நீர் அப்படி செய்வீராக. எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கே நீர் ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருக்குள் என்றும் இசைந்திருப்போம், அவருக்குள் ஒரே ஆவியாயிருப்போம். கர்த்தருக்குள் என்றும் இசைந்திருப்போம், அவருக்குள் ஒரே ஆவியாயிருப்போம். ஆவியினாலும் சரீரத்தினாலும் மகிமை செலுத்திடுவோம். கர்த்தருக்கே என்றும் ஆவியினாலும் சரீரத்தினாலும் மகிமை செலுத்திடுவோம். கர்த்தருக்கே என்றும். தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமயவாலயமே. தேவனின் ஆலயமே,